ஆனந்த் ஸ்ரீனிவாசன், ஒரு பொருளாதார வல்லுநராகவும் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, இந்த பட்ஜெட் யாருக்கான பட்ஜெட்டாக இருக்கிறது? இந்த மத்திய பட்ஜெட் மோடி பிரதமருடைய செய்தி என்ன இந்த பட்ஜெட்ல அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க? என்ன மாதிரி பணக்காரர்களுக்காக பட்ஜெட் போட்டிருக்காரு. இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு 2 லட்சத்திலேருந்து 3 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு டேக்ஸ் ரிபேட் கிடைக்கும். அதுக்காக நான் மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டோட்டலாக 6,55,00,000 பேர் டேக்ஸ் கட்டினதில் நியர்லி 5 கோடி பேர் போன வருஷமே டேக்ஸ் கட்டல. 1.5 கோடி பேர் 1.6 crore பேர் தான் டேக்ஸே கட்டினாங்க. அந்த 1,60,00,000 பேரில் வெறும் 60 லட்சம் பேர் தான் 12 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்க. இது நடந்ததை நான் சொல்கிறேன். ஸோ இந்த 1 கோடி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி 1 கோடி பேர்னு வச்சுருப்போம். அந்த 1 கோடி பேருக்கு 1,01,000 கோடி கொடுத்துருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர். அந்த 1 கோடி பேருக்கு பெரிய நல்ல பட்ஜெட்டு. இப்போ நான் ஒன்றுன்னு சொல்கிறேன், இந்த நீங்கள் ஸ்டேட்டுக்கு கொடுத்தாரெல்லாம் விட்டுருங்க. இந்த 1,01,000 கோடி கொடுக்கறதுக்கு இருக்குன்னா நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு பாருங்கள். பிரதமருக்கு ரொம்ப நெருங்கியமாக இருக்கிற ரிலையன்ஸ் நிறுவனம் கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது ஹாப்பி அவர் அப்படின்னு ஒரு பெட்ரோல் டீசலெல்லாம் 5 ரூபா கம்மியாக விற்கிறாங்க. பெட்ரோல் 5 ரூபா, டீசல் 5 ரூபா கம்மியாக விற்கிறாங்க. பல்கில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா கம்மியாக டீசல் கொடுக்குறாங்க. லாஸுக்கு கொடுக்கல. ஒரு குவார்ட்டருக்கும் 90 நாளைக்கு ஒரு வாட்டி பல ஆயிரம் கோடி லாபம் சம்பாதிக்கிறாங்க வெறும் இந்த பெட்ரோல் பிஸ்னஸ்லேயே. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் ஏன் பணம் கொடுக்க மாட்டேங்க? ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மாட்டேங்கிறீங்க? இந்த 1,01,000 கோடி என்ன மாதிரி பணக்காரர்களுக்கு கொடுக்காம நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணியிருந்தீங்கன்னா, பெட்ரோலில் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டி, டீசலில் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த 5 ரூபாவையும் சேர்த்து 20 ரூபா குறைஞ்சிருக்கும். இன்றைக்கி விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை 20 ரூபா குறைஞ்சிருக்கும். எல்பிஜி சிலிண்டர் விலை 300 ரூபா குறைஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற உங்கள் கேமராமேனும் பலன் பெற்றிருப்பார், என் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் பலனாக இருக்கும், என் டிரைவருக்கும் பலனாக இருக்கும், என் வாட்ச்மேனுக்கும் பலனாக இருக்கும். இது எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருப்பீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதனால் எல்லாருக்கும் கொடுக்காம, ஏன்னா இவங்க நண்பரே கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி நீங்கள் பேப்பர் திறந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்டே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு. இது ஒன்று முதல்ல. ரெண்டாவது, சைனாலேருந்து நம்ம சைடு பொருள் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. $100 பில்லியன் ட்ரேட் டெபிசிட்டு. விநாயகர் சிலை, கடவுள் ஃபோட்டோ, கிறிஸ்மஸ் ட்ரீ, பொம்மை இதெல்லாம் வந்துட்டுருக்கு. $100 பில்லியன் ட்ரேட் டெபிசிட்டு. அப்போனா 1 லட்சம் கோடி துண்டு. ட்ரம்ப் எப்படி சைனாவை மிரட்டுறாருன்னு பாருங்க. டாரிஃப்னு. ஏன் அம்மையார் சைனாக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாரிஃப் கூட அனௌன்ஸ் பண்ணலை? பெரிய பெரிய கம்பெனி, டாடா நிறுவனம், ஜேஎஸ்டபிள்யூ, எம்எஸ்எம்இ, எஸ்எம்இ இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, சைனாக்கு அகேன்ஸ்டாக டாரிஃப் கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. இந்த 1 லட்சம் இறக்குமதி பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி பெரிய வெளிநாட்டு நிறுவனம் தான். ஏன் நீங்கள் டாரிஃப் போடலை? முதல் கேள்வி. அடுத்தது, இந்த டெக்ஸ்டைல் நம்ம ஊரில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் 2014-15 மன்மோகன் சிங்கோட கடைசி வருஷத்தில் $15 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆச்சு. இந்த கார்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்க, போன வருஷம் $14.5 பில்லியன் தான் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. 10 வருஷம் கழிச்சு $500 மில்லியன் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி பங்களாதேஷில் ப்ராப்ளம். பங்களாதேஷால் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இது ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி பஞ்சாபில் கூட நீங்கள் கொடுக்கலாம். பஞ்சாபு, தமிழ்நாடு தான் மெயின் டெக்ஸ்டைல் ஹப்பு. ஏதாவது அனௌன்ஸ் பண்ணி இங்கேருந்து டெக்ஸ்டைல் அனுப்புறதை பண்ணியிருந்தீங்கன்னா பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். தோலுக்கு பண்ணிட்டோங்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தோல் இல்லை, ட்ரை கிரஸ்ட்னு ஒரு தோல் இருக்குது. அந்த தோல் ப்ராசஸ் பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணால் 20% டியூட்டி போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டுட்டு இருந்தாங்க? 20% டியூட்டி. 20% டியூட்டியை ரத்து பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் டேக்ஸ் போட்டுட்டு இருந்தோம், இனிமேல் டேக்ஸ் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு டாலருக்கு மதிப்பாக ரூபா அதிபாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, லெதரில் ஷூ டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கட்டுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே கட்டுவோன்னு சொல்லலை. நீங்கள் தமிழ்நாட்டை விட்டுருங்க, பீகாரியை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள்.
2015 ஒரு எலெக்ஷன் இருக்கு. பீகாரை ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க. அத நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2015ல தர்பங்காங்கிற ஊர்ல எய்ம்ஸ் கட்டுறோம்னு சொன்னாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. தர்பங்கால இன்னும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் கூட போடல. அதனால ஏர்போர்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பார்க்கலாம். அடுத்தது ஒரு நாளைக்கு 20 கோடி பேருக்கு மேல போறது இந்தியன் ரயில்வே ட்ரெயின். ரயில்வேயை பத்தி இந்த 80 நிமிஷத்துல ஒரு பட்ஜெட்ல ஒரு வார்த்தை பேசல. அதுக்கப்புறம் பவர், நம்ம ஊரே பவர்ல தான் ஓடுது. ஒரே ஒரு அறிவிப்பு, நாங்க ஸ்டேட்டுக்கு கடன் கொடுப்போம். எப்படி கடன் கொடுப்போம்? எப்படி? அவங்க கம்மியா கடன் வாங்கினாங்கன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நாங்க கடன் கொடுப்போம் அப்படின்னாங்க. அது தப்பா ரைட்டான்னு நான் சொல்ல வரல. அதை தவிர அம்மையார் பேசின 80 நிமிஷத்துல பவர் பத்தி ஒண்ணுமே பேச்சு கிடையாது. விவசாயி எனக்கு புரியுது. நான் ஒவ்வொரு அம்சமாக நீங்க கோடிட்டு காட்டி விமர்சனம் செய்றீங்க. எனக்கு நான் அதை உள்வாங்கிக்கிறேன். இதுல பிரதமர் சொல்ல வரக்கூடிய செய்தி அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டா அதை சொல்ல முடியுமா? வெரி சிம்பிள். இத்தனை நாள் என் கார்பரேட் நண்பர்களுக்கு டாக்ஸ் கம்மி பண்ணேன். அதனால என்னோட பணக்காரர் தனி இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, என்ன மாதிரி தனிநபர் டாக்ஸ் கட்டுறவங்க பணக்காரங்க வருத்தப்பட்டாங்க. பணக்கார நண்பர்களுக்கு மட்டும் டாக்ஸ் விலக்கு கிடையாது. இனிமே யாரெல்லாம் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வரி சலுகை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட மீடியன் இன்கம் 50% ஆஃப் இந்தியா சம்பாதிக்கிறது 15,000 ரூபாய்க்கு கம்மி. இந்தியாவோட ஆவரேஜ் இன்கம் 25,000 ரூபா. இது இவங்க டேட்டா, என் டேட்டா இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டா. ஒரு தனியா ஆவரேஜ் இந்தியன் சம்பாதிக்கிறது 25,000. அவனுக்கு ஒன்றும் பண்றதுக்கு காணோம். அவரும் பெட்ரோல் போடுவாரு, அவரும் டீசல் யூஸ் பண்ணுவாரு. உங்களுடைய குற்றச்சாட்டு? அப்ப என்னோட குற்றச்சாட்டே கிடையாது. நீ எல்பிஜி சிலிண்டர் விலை இந்த 1 லட்சம் கோடியை எல்பிஜி சிலிண்டரை கம்மி பண்ணு, டீசல் விலையை கம்மி பண்ணுங்க, பெட்ரோல் உங்க ஃப்ரெண்டே கம்மியா கொடுக்குறாரு. பெட்ரோலு டீசல் சிலிண்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவன், ஊபர் ஓட்டுறவன், ராபிடோ ஓட்டுறவன், ஏஸ் ஓட்டுறவன்லாம் சம்பாதிப்பான். அந்த பணத்தை செலவு கிராக்கர்ஸை சுப்ரீம் கோர்ட்டே பேன் பண்ணிடுச்சு. மாலையை நம்ம வாங்கி போட்டுக்கூடாது, ரைட்டா? கிராக்கருக்கு பேனு 2014 அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்தது. நேற்றே நாய்க்கு 2 பொம்மை வாங்கினேன், மேட் இன் சைனா இருக்கு, வேணா நான் போட்டு அனுப்புகிறேன், ரேப்பர் போட்டு அனுப்புகிறேன். அதனால டாய்ஸ்லாம் நிறைய வருது. எவ்வளோ சைனா டாய் வேணும்னு சொல்லுங்கள், நான் இங்கே பஜார்லேருந்து வாங்கி கொடுக்க சொல்கிறேன். முதல்ல பிள்ளையார் சிலையை சைனாலேருந்து பேன் பண்ண சொல்லுங்கள், பிள்ளையார் ஃபோட்டோவை பேன் பண்ண சொல்லுங்கள். சார் டாரிஃப் போடுங்க, 50% டாரிஃப். ஸ்டீல் வருது சைனாலேருந்து, அதனால எங்க பிசினஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பதிலா எடுத்துக்கிறேன் திரு ஆனந்த். கவர்மெண்ட்ல விட்டது சார், கொஞ்சம் கொஞ்சமா பேன். அதனால இல்ல நான் திரு ரமேஷ் சேதுராமன் கொஞ்சம் கொஞ்சமா எப்போ 10 வருஷம் கழிச்சா வரேன் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். நம்ம அடுத்த ரவுண்ட்ல பேசலாம். நான் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் குறுக்கிட விரும்பினார் சார். உங்களுடைய குறுக்கிடு அது மட்டும் சொல்லிருங்க. ஐ வில் கோ ஃபார் a break. அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி ரமேஷ் சேதுராமன் ரொம்ப மதிக்கிற மோடி என்ன சொன்னார்னா, 5 வருஷத்தில் நாங்கள் விவசாயியோட சம்பளத்தை ரெட்டிப்போம், வருமானத்தை ரெட்டிப்போன்னு. நேற்று வந்த எக்கனாமிக் அட்வைசரி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விவசாயிக்கு மாதம் 10லேருந்து 13,000 ரூபா சம்பளம்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன மாதிரி டேக்ஸ் போட்டிருந்தாருன்னே வச்சுப்போம், டேரிஃப் போட்டிருந்தாருன்னா விவசாயிக்கு ஏன் 10,000 ரூபா வருது? 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 10,000 ரூபா ஏன் 10,000 ரூபா இருக்குது? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வருஷத்தில் நாங்கள் அந்த பேசியிருக்காங்க மேடம் இன்னைக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் திட்டத்தை தீட்டினோம், ஆனால் இவ்வளோ டிமாண்ட் வரும்னு தெரியல, அதனால அடுத்த 5 வருஷத்தில் நாங்கள் இந்த பருப்பெல்லாம் இம்போர்ட் பண்ணாமல் பண்ணிடுவோன்னு. போன வாரம் ஒரு ஃபார்மர் ஒரு பில்லை இன்டர்நெட்டில் போட்டிருந்தார், நார்த் இந்தியா ஹரியானா பக்கம். அதில் என்னன்னா 100 கிலோ தக்காளியை 20 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி ஆச்சு. 140 ரூபா ஒரு கிலோ தக்காளி வாங்கிறாங்க. அதில் 120 ரூபா டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட். அவருக்கு கிடைச்சது 20 ரூபா. வைரலா போச்சு. அதுதான் ரியாலிட்டி ஆஃப் தி இந்தியன் ஃபார்மர். இந்த அரசாங்கம் அதனால இந்த கிசான்
பேசலாம் சார், பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம பண்றது தொடரலாம். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நான் சுருக்கமா உங்களுடைய இறுதி பார்வையை அறிய விரும்புறேன். இந்த வருமான வரி விலக்கு அப்படின்றது பெரிய அளவுல கொண்டாடப்படுது. அது என்ன அப்படின்றது நீங்க உங்களுடைய தரப்புல இருந்து டீகோட் பண்ணீங்க. எனக்கு என்னன்னா, புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படுகிறது. அதுல ஏதேனும் தாக்கங்கள் இருக்கலாமா? அதுல ஏதாவது அதிர்ச்சி ஏதாவது வர காத்திருக்கிறதா? அதுக்கு முன்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்றதும் ஒரு தரப்பு பார்வையாகவும் விமர்சனமாகவும் இருக்குது. அதனை தாண்டி ஓவராலா நீங்க சம்ம பண்ணணும் சார். அடுத்த வாரம் வரைச்சா அடுத்த வாரம் பார்ப்போம். அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, பணக்காரர்களுக்கு என்ன மாதிரி பணக்காரர்களுக்கு அருமையான பட்ஜெட். 1 கோடி பேருக்கு இந்தியாவில் இது அருமையான பட்ஜெட். கிசான் கிரெடிட் கார்டு பற்றி சொன்னார். அது என்ன பேங்க்கு கடன் கொடுக்கறது? பேங்க்கு கடன் கொடுத்தா பேங்க்கு வசூல் பண்ண போகுது. எல்லா பேங்க்கும் தான் இப்போ பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 50% பப்ளிக் கிட்ட இருக்கு. பப்ளிக் கடன் கொடுக்குறான், பப்ளிக் வசூல் பண்ணுறான், வட்டி கட்டுறான் ஃபார்மர். இதில் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நான் பேங்க்கில் இப்போ நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட லோன் கட்டுறீங்க. அது எதுக்கு பட்ஜெட்டில் பேசணும்? எம்எஸ்எம்இக்கு 1.5 லட்சம் கோடி கடன் பேங்க்கு கொடுக்க போகிறாங்க. 1.5 லட்சம் கோடி கடன். 1.5 லட்சம் கோடி கடனுக்கு வட்டி கட்டிட்டு திரும்பி வசூல் பண்ண போகிறாங்க. இதில் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? கவர்மெண்ட் வட்டி கட்ட போகுதா? கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்க போகுதா? அதை பேசணும். இதனால இந்த பட்ஜெட்னால என்ன ஆகும்? சைனானால டேரிஃப் போடாமல் சைனாவை கட்டி பிடிச்சதுனால என்ன ஆகும்? ரூபா 90 இந்த வருஷம் தாண்டும். அடுத்த பட்ஜெட் போது ரூபா 90 தாண்டி இருக்கும். தங்கம் இன்னொரு 500 ரூபாய் ஏறி இருக்கும். தங்கம் 8500 தாண்டும். ரூபா 90 கிட்ட போகும். ஒரு சாமியாரை கூட வச்சுக்கிட்டு அந்த சாமியார் சொன்னார், மோடி வந்தா ரூபா 5 ரூபாய்க்கு போகும்னு ஒரு சாமியார் சொன்னார். நம்ம ரமேஷ் சார் சொல்லுவார், எந்த சாமியார் சொன்னாருன்னு. 5 ரூபாய்க்குலாம் போகாது. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி மோடி செஞ்சுரி அடிச்சிருவாரு, ரூபா செஞ்சுரி அடிக்க வச்சிருவாரு. செஞ்சுரி அடிக்கிற அன்னைக்கு நீங்கள் கூப்பிடுவீங்க, அன்னைக்கு நான் பேசுவேன். இந்த பட்ஜெட்னால விலைவாசி ஏறப்போகுது, தங்கம் விலை ஏறப்போகுது, ரூபாயின் மதிப்பு குறைய போகுது, சைனாலேருந்து பொருட்கள் இன்னும் வரப்போகுது. இதுதான் சம்மப்பு. இதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் என்ன ஓல்டு ரெஜிம்ங்கிறத கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் புதுசாக வீடு வாங்குறத நிறுத்திடுவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் விலக்கு கிடையாது. எல்ஐசிங்கிற கம்பெனியில் எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க பாலிசி. எல்ஐசி பாலிசியை விட்டுருவாங்க, எல்லாமே ப்ரைவேட் செக்டருக்கு போயிடும். ஏன்னா எல்ஐசியில் போட்டவெல்லாம் இன்கம் டேக்ஸுக்காக சிறு சின்ன சின்ன ஆளுங்க மிடில் கிளாஸ்லாம் போட்டாங்க. எல்ஐசியில் ஆல்ரெடி ப்ரீமியம் குறைஞ்சிருச்சு. எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு கமிஷனை குறைச்சிட்டாங்க. 30% கமிஷனுங்கிறது இன்றைக்கி 10% கமிஷன் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 லட்சத்துக்கு மேலே எல்ஐசி ஏஜென்ட் இருக்காங்க. கார்மெண்ட் கம்பெனியோட ஏஜென்ட்டு. அவங்களுக்கு இன்கம் இந்த வருஷம் அடிபடும். இப்போ இல்லைன்னு சொல்லுங்க, 12 மாசம் கழிச்சு பாருங்க, டெஃபினட்டா அடிபடும். நன்றி நன்றி திரு எல்ஐசியோட சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.